பட்டிமன்றத்தில் வந்து நம்ம சுகி சிவம் சொல்லுவார், ஒரு வீடு, அதில் வந்து அம்மா அப்பா பாட்டி தாத்தா பேத்தி 2 பேர் இருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் வந்து சவுண்டு வருது, பேத்தி ஓடி வந்து எடுக்குது, பேசுது, நடந்துக்கிட்டே பேசுது, சிரிக்குது, போகுது வருது, எல்லாம் பண்ணுது, வச்சுட்டு போகிறப்ப இந்த பாட்டி, இதை உட்காந்து கவனிச்சிருக்கிற பாட்டி, அது யார் அப்படின்னு கேட்குது. இது நியாயமானது தானே? எழுத்தாவில் பேசுனது யார் உங்கள்கிட்ட யாரோ பேசுனாங்களே யார் அப்படின்னு கேட்குது. இது நியாயம் தானே? சுகீசிவன் என்ன சொல்லுவார், அது யாராக இருந்தால் உனக்கு என்னன்றாரு. அங்கேருந்து ஆரம்பிக்குது. அது யாராக இருந்தால் உனக்கு என்ன? வாழ்க்கை அடுத்த தளத்துக்கு போயாச்சு, இனி உனக்கு ஃபோன் கால் வராது. பாதை மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக கேட்கலாம். அது பாதை மாறிடக்கூடாதுன்னு நீ கேட்குற துணியிலேருந்தே பாதை மாறிடுச்சுன்றதுல போகுது. அது அப்போ கேட்குறது சரியில்லை. அங்கே தான் அனுபவம் வருது. அம்மா, மனிதர்களை வந்து 4 விதமாக பிரிச்சுக்கோ. நல்லவர்கள், கெட்டவர்கள், நல்லவர் மாதிரி நடித்து கெடுப்பவர்கள், நல்லவர்கள், கெட்டவர்கள், என்னவா வேணாலும் இருக்கிறவங்க. இப்படி பிரிச்சுக்கோ. இதில் உனக்கு நீ பழகிற ஆட்களை பார்த்துக்கோன்னு பிரிதொரு சமயத்தில் சொல்ல முடியாதா இந்த பாட்டியால்? அந்த சம்பவத்தை அப்படியே வச்சுட்டு மறுநாளோ அடுத்த நாளோ சொல்ல முடியாதா? இங்கே தானே இருக்க போகிறீங்க, இவங்க கூட ஏதாவது ஆயிட போகுதுன்றது இப்போ அடுத்தது ஒரு 5 நிமிஷத்துலேயே ஆக போகுது. இதுதான் ஒரு தொந்தரவு தான். இப்போ நான் பேசினது வந்து அனுபவம். இந்த அனுபவத்தை அந்த வார்த்தைகளில் கலந்து கொடுக்க முடிஞ்சிருச்சுன்னா அந்த இளைய தலைமுறை அதை கொஞ்சம் யோசிக்கும். எடுத்தே ஆகணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, ஆனால் யோசிக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், யார் ஃபோனில் அப்படின்னா யாராக இருந்தால் உனக்கு என்ன அங்கேருந்து வரும். இப்போ என்ன நாம் ஆரம்பித்து வச்சுட்டோம், ஈகோ கிளாஷை வந்து ஆரம்பிக்கிறோம். அப்போ இங்கே எங்கே அனுபவம்? அந்த பொண்ணு வந்து யாராக இருந்தால் ஃபோனில் உனக்கு என்னன்னு கேட்குறது இருக்குல்ல, அது அனுபவம் அற்ற தன்மை. என்ன ஏன் கேள்வி, அனுபவம் உள்ளதே என்ன கேட்குதுன்றேன். அதனால் இங்கேருந்து தான் இது வரணும். பெரியவங்களை பார்த்துக்கணுன்றது மனிதாபிமான அடிப்படையில். அது ஓகே. உடல் தளர்ந்துருக்கும், கஷ்டப்படுவாங்க, வயதானவங்க. இப்போ எனக்கு வயது ஆனதுக்கு பிற்பாடு நானும் தானே எதிர்பார்ப்பேன் என்னை பார்த்துக்கணும், போகணும்னு. அந்த எதிர்பார்க்கறதுக்கு உள்ள உரிமை மாதிரி என்னுடைய அனுபவத்தை கொடுக்குற தன்மை, விதத்தையும் நான் கொஞ்சம் மாற்றிக்கணும்ல.